வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் ஜெயலலிதா. தேசிய அளவிலான பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம். தேமுதிக கூட்டணி குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி. கூட்டணி பேச்சு சுமூகமாக நடந்து வருவதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன் அறிவிப்பு. கட்சி பிளவை தடுக்க பீகாரில் லாலு பிரசாத் யாதவ் முகாம். கட்சியை உடைக்க சதி செய்வதாக முதல்வர் நிதிஷ்குமார் மீது பாய்ச்சல். விரிவான செய்திகள். லோக்சபாவுக்கான தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வெளியிட்டார். 5 ஆண்டுகளில் 10 கோடி பேருக்கு வேலை, விவசாய கடன் குறித்த காலத்தில் செலுத்துவோருக்கு வட்டி தள்ளுபடி, வருமான வரி வரம்பை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்துதல், நதிகள் இணைப்பு உள்ளிட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா திங்களன்று தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது லோக்சபா தேர்தல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். 40 தொகுதிகளுக்கும் அதிமுக வேட்பாளர்களை அறிவித்த ஜெயலலிதா செவ்வாயன்று கட்சி தலைமையகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இந்த தேர்தல் அறிக்கையில் தமிழகம் தொடர்பாக 11 வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. மத்தியில் கூட்டுறவு கூட்டாட்சி கொள்கையை அதிமுக நிலைநாட்டும் என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, தனி ஈழம் அமைத்திட பொது வாக்கெடுப்பு மற்றும் இலங்கை மீது நடவடிக்கை எடுக்க ஐநாவில் வலியுறுத்தல், தமிழக மீனவர்கள் நலனுக்கான திட்டங்கள் மற்றும் கச்சத்தீவு மீட்பு, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை தடுக்க நடவடிக்கை, ஆட்சி மொழியாக தமிழ், உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி, மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு பதிலாக பொது விநியோக திட்டம் நடைமுறை, மின்வழித்தடங்களை வலுப்படுத்துதல், தமிழக அரசு கேபிள் டிவிக்கு டாஸ் அனுமதி, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க நடவடிக்கை உள்ளிட்ட வாக்குறுதிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. இதைத் தொடர்ந்து தேசிய அளவிலான வாக்குறுதியில் 21 அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. மதச்சார்பின்மை கொள்கையை நிலைநாட்டவும் மேம்படுத்தவும் அதிமுக பாடுபடும் என்று ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மேலும் சமூக நீதி, மகளிர் நலன், மகளிர் இடஒதுக்கீடு, நதிகள் இணைப்பு மற்றும் தேசியமயமாக்கல், பொதுத்துறை பங்குகளை தனியாருக்கு விற்பதை தடுத்தல், மாநில நலன்களை உள்ளடக்கிய வெளியுறவு கொள்கை, எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட விலை நிர்ணயத்தை மத்திய அரசை திரும்ப ஏற்று செயல்படுத்துதல் உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் அதிமுக அங்கம் வகிக்கும் மத்திய ஆட்சியில் வெளிநாட்டு வங்கிகளில் முடங்கி கிடக்கும் பல லட்சம் கோடி ரூபாய் பணத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜெயலலிதா உறுதியளித்துள்ளார். வரி தவிர்ப்பு என்ற பெயரில் வரி ஏய்ப்பு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, மாநில அரசின் வருவாயை பறிக்க வழிவகை செய்யும் வருமான வரி சட்டம் திருத்தப்படும் என்றும், தனிநபர் வருமான வரி விலக்கு 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார். தமிழகத்தில் உருவாக்கியதைப் போல் இந்தியா முழுவதும் தொலைநோக்கு திட்டம் 2013 ஜெயலலிதா அறிமுகப்படுத்தியுள்ளார். 5 ஆண்டுகளில் 10 கோடி பேருக்கு வேலை, நிலக்கரி சுரண்டலை தடுத்து அரசுக்கு வருவாய் வர நடவடிக்கை, கூட்டுறவு விவசாய கடன்களை முறையாக செலுத்துவோருக்கு வட்டி தள்ளுபடி உள்ளிட்ட வாக்குறுதிகளும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மாநிலங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி குறியீட்டின் அடிப்படையில் நிதி ஒதுக்க வேண்டும் என்ற ரகுராம் ராஜன் குழுவின் பரிந்துரையை பின்பற்றாமல் 14வது நிதிக்குழு தனது கடமையை சுதந்திரமாக செயல்படுத்தும் என்று ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இறுதியாக அதிமுக அங்கம் வகிக்கும் மத்திய அரசு ஊழல் ஒழிப்பில் திடமான கொள்கை முடிவெடுக்கும் என்றும், உறுதியான வலிமையான தலைமையை அமைக்கும் என்றும் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவது உறுதியாகியுள்ளது. தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து வருவதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா மீனவர் அணி சார்பில் சென்னை மெரினா கடற்கரை கலங்கரை விளக்கம் அருகில் நமோ நடமாடும் மீன்கடை திறப்பு விழா செவ்வாயன்று நடந்தது. தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் மீன்கடையை திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த கணேசன், பாரதிய ஜனதா கூட்டணியில் தேமுதிகவுடன் சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தெரிவித்தார். நேற்று மாலை வரையில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்களும் சாதகமாகத்தான் பேசியிருக்கிறார்கள். விஜயகாந்த் அவர்கள் வெளிநாடு சென்றிருந்தாலும் அவருடைய பிரதிநிதிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினர் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியை மக்களிடையே பிரபலப்படுத்தும் விதமாக நமோ டீ கடை நாடு முழுவதும் திறக்கப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் தற்போது மீன்கடையும் சேர்ந்துள்ளது. 7 அதிருப்தி எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தியதை அடுத்து கட்சிப் பிளவை தடுக்க லக்னோவில் முகாமிட்டுள்ளார் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ். தனது கட்சியை உடைக்க சதி செய்வதாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மீது லாலு குற்றம் சாட்டியுள்ளார்.
பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு பீகார் சட்டசபையில் 22 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இவர்களில் 13 பேர் திடீரென கட்சி தலைமைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினர். சம்ராட் சௌத்ரி, ஜாவேத் இக்பால் அன்சாரி ஆகியோர் இந்த அதிருப்தி அணிக்கு தலைமையேற்றுள்ளனர். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டதாகவும் தனித்து இயங்கப் போவதாகவும் சபாநாயகர் உதய் நாராயண் சௌத்ரியிடம் இவர்கள் மனு அளித்தனர். அதை சபாநாயகர் திங்களன்று ஏற்றுக்கொண்டு சட்டசபையில் தனிக்குழுவாக இயங்க 13 எம்எல்ஏக்களுக்கும் அனுமதி தந்தார். டெல்லியில் முகாமிட்டுள்ள லாலு பிரசாத் யாதவ் உடனடியாக அதிருப்தி எம்எல்ஏக்கள் சிலரிடம் தொடர்பு கொண்டு பேசியதை அடுத்து 6 எம்எல்ஏக்கள் திடீரென்று பல்டி அடித்தனர். தாங்கள் கட்சியிலிருந்து விலகவில்லை என்று அறிவித்தனர். ஆனால் மற்ற 7 எம்எல்ஏக்கள் தங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளனர். காங்கிரசின் துணை கட்சியாக ராஷ்டிரிய ஜனதா தளம் செயல்பட்டு வருவதாக எதிர்ப்பு எம்எல்ஏக்கள் 7 பேரும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பரபரப்பான சூழலில் செவ்வாயன்று காலை டெல்லியிலிருந்து பாட்னா வந்த லாலு பிரசாத் யாதவ் முதல்வர் நிதிஷ்குமார் தனது கட்சியை உடைக்க சதி செய்வதாக குற்றம் சாட்டினார். இந்த சதிக்கு சபாநாயகர் உதய் நாராயணும் உடந்தையாக இருப்பதாகவும் சாடினார். 243 எம்எல்ஏக்களை கொண்ட பீகார் சட்டசபையில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் பலம் 22 15 குறைந்துள்ளது. ஆளும் கட்சியான ஐக்கிய ஜனதா தளத்துக்கு 116 எம்எல்ஏக்கள் உள்ளனர். மெஜாரிட்டிக்கு 122 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்பதால் ராஷ்டிரிய ஜனதா தளம் எம்எல்ஏக்களை இழுப்பதாக லாலு பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார். डाइवोर्स होने के बाद से ये पागल हो गया है. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலுடன் லாலு பிரசாத் லோக்சபா தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சூழலில் 7 எம்எல்ஏக்கள் கட்சியிலிருந்து விலகியது ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. உயிருக்கு போராடும் நோயாளிகளை கருணை கொலை செய்வதை சட்டப்பூர்வமாக்க கோரும் வழக்கை அரசியல் சாசன பெஞ்ச் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. உயிரை கொல்லும் நோய்களால் பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் போராடும் நோயாளிகளை கருணை கொலை செய்வதை சட்டப்பூர்வமாக்க கோரி காமன் காஸ் என்ற தொண்டு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் 2008 ஒரு பொதுநலன் மனுவை தாக்கல் செய்தது. இம்மனுவை தலைமை நீதிபதி பி சதாசிவம், நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய், எஸ்.கே. சிங் ஆகியோரை கொண்ட அமர்வு விசாரித்து வந்தது. தொண்டு நிறுவனம் சார்பில் ஆஜரான வக்கீல் பிரசாந்த் பூஷன், உயிரை குடிக்கும் நோயால் பாதிக்கப்பட்டு நாளுக்கு நாள் உடல்நலன் குன்றி வரும் நோயாளிகளுக்கு செயற்கை சுவாசம் அளிப்பதன் மூலம் வாழ்நாளை நீட்டிப்பது இயற்கைக்கு மாறானது என்றும் அதுபோன்ற நோயாளிகளை நோவின்றி சாக அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கருணை கொலையை கடுமையாக எதிர்த்து வரும் மத்திய அரசின் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சித்தார்த் லுத்ரா வாதிடுகையில், கருணை கொலை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மட்டுமின்றி மருத்துவத்துறையின் தார்மீக நெறிமுறைகளுக்கும் எதிரானது என்று திட்டவட்டமாக கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான அமர்வு செவ்வாயன்று தீர்ப்பு கூறியது. கருணை கொலை தொடர்பான முந்தைய வழக்குகளின் தீர்ப்பு முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாக கருத்து கூறிய நீதிபதிகள், கருணை கொலை தொடர்பாக தெளிவான சட்ட வரையறையை உருவாக்குவது மிகவும் முக்கியம் என்றனர். எனவே கருணை கொலையை சட்டப்பூர்வமாக்க கோரும் வழக்கை அரசியல் சாசன பெஞ்சுக்கு பரிந்துரைப்பதாகவும் இந்த விவகாரத்தின் அனைத்து அம்சங்களையும் அலசி ஆராய்ந்து அரசியல் சாசன பெஞ்ச் இறுதி முடிவை அறிவிக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். முடிவெடுக்கும் அதிகாரம் குறிப்பிட்ட சிலரிடம் இருப்பதால் தான் ஊழல் நடக்கிறது என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் கூறினார். காங்கிரசின் லோக்சபா தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக பல்வேறு தரப்பினரை சந்தித்து கருத்துக்களை கேட்டு வரும் ராகுல் செவ்வாயன்று அசாம் மாநிலம் கார்பி ஆங்லாங் மாவட்டம் திபு நகரில் பழங்குடியின பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல் நடத்தினார். அப்போது ராகுல் பேசுகையில், நாட்டில் உள்ள மொத்த அதிகாரமும் குறிப்பிட்ட 250-300 பேரிடம் மட்டுமே இருப்பதாகவும் அவர்கள் மட்டுமே அனைத்து முடிவுகளையும் எடுப்பதாகவும் கூறினார். குறிப்பிட்ட சிலரது கைகளில் அதிகாரம் அடங்கி இருப்பதால் தான் ஊழல் நடப்பதாகவும் கூறிய ராகுல், ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதிகாரத்தை அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பதை தான் வலியுறுத்தி வருவதாக கூறினார். If you look at the whole country, approximately 250-300 people decide all our candidates. And when people talk about corruption, that is why corruption happens, because there is too much concentration of power, there is too few people who are involved in these decisions, and I want to open that ஊழலை ஒழிப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சி வாய்ச்சவடால் விடுவதாக கூறிய ராகுல், காங்கிரஸ் தான் ஊழலை ஒழிப்பதற்காக வரலாற்று சிறப்புமிக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்ததாக பெருமிதம் தெரிவித்தார். மனைவி மற்றும் குழந்தைகளை துப்பாக்கியால் சுட்ட போலீஸ் சூப்பரண்ட் துப்பாக்கியால் சுட்டு தானும் தற்கொலை செய்த சம்பவம் சத்தீஸ்கரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் மாவட்டம் ஜக்தால்பூர் நகர போலீஸ் சூப்பரண்டாக இருந்தவர் தேவ் நாராயண் பட்டேல் திங்களன்று மாலை பணியிலிருந்து திடீரென சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பட்டேல் நள்ளிரவு 2 மணியளவில் வீட்டுக்கு சோகத்துடன் வந்தார். மனைவி மற்றும் மகனை தனது துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தன்னையும் சுட்டுக் கொண்டார். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் பட்டேல் அவரது மனைவி இருவரும் இறந்தனர். குழந்தைகள் இருவரும் ஆபத்தான நிலையில் ராய்ப்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அங்கு இருவரது நிலைமையும் கவலைக்கிடமாக உள்ளது. ஜக்தல்பூர் நகரில் ஞாயிற்றுக்கிழமையன்று நடுரோட்டில் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக கார் நின்றதை கண்ட பட்டேல் காரில் இருந்தவரை சத்தம் போட்டுள்ளார். காரில் இருந்தவரோ பதிலுக்கு திட்ட ஆக்ரோஷமடைந்த பட்டேல் காரில் இருந்தவரை பளார் என்று அறைந்துள்ளார். அடி வாங்கியவர் மாவட்ட நீதிபதி டோப்போ என்பது பின்னரே தெரியவந்தது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்ததை அடுத்தே பட்டேல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதனால் மனமுடைந்தே மனைவி மற்றும் குழந்தைகளை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தானும் தற்கொலை செய்துள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்தது. நேர்மையான போலீஸ் அதிகாரி என்று பெயர் பெற்ற தேவ் நாராயண் பட்டேல் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்காக கடந்த ஆண்டு ஜனாதிபதியிடமிருந்து விருது பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜேசிபி வாகனம் மீது ஆட்டோ மோதி விபத்துக்குள்ளானதில் 6ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் உயிரிழந்தார். மாணவ மாணவிகள் 14 பேர் படுகாயமடைந்தனர். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் இலங்கை அகதிகள் முகாமில் உள்ள குழந்தைகள் தாழையூத்தில் உள்ள பள்ளியில் பயின்று வருகின்றனர். வழக்கம்போல் செவ்வாய்க்கிழமையன்று காலை ஆட்டோ ஒன்றில் மாணவ மாணவிகள் 15 பேர் பள்ளிக்கு சென்றனர். மதுரை நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் ஆட்டோ சென்று கொண்டிருந்தது. ஆட்டோவில் அதிக மாணவர்களும் அவர்களுடைய பைகளும் இருந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. இந்நிலையில் முன்னால் சென்று கொண்டிருந்த ஜேசிபி வாகனம் மீது ஆட்டோ மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தை பார்த்த அருகில் உள்ள மக்கள் விரைந்து வந்து படுகாயமடைந்த மாணவ மாணவிகளை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மாணவி சசிகலா பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தாழையூத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை முழுமையாக தடுப்பது குறித்து புதுச்சேரியில் நடந்த வணிகர்கள் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்திய மாநில மாநாட்டில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். வணிகர்கள் பேரணியாக புறப்பட்டு மாநாட்டு பந்தலுக்கு சென்றனர். மாநாட்டில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வணிகர் சங்கங்களின் மாநாட்டு மலரை வெளியிட்டார். பின்னர் பேசிய ரங்கசாமி புதுச்சேரியில் வியாபாரிகள் நல வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு விரைவாக அமைக்கப்படும். நம்முடைய மக்களுக்காக நம்முடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் நமக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இம்மாநாட்டில் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை முழுமையாக தடுக்க வேண்டும், வணிக நெறி சட்டத்தை நெறிப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், வணிகர் சங்க கூட்டமைப்பு தலைவர் சிவசங்கரன் ஆகியோர் பங்கேற்றனர். தொழில் வரி ரத்து, மாநில ஊதிய குழு அமைத்தல் உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு அலுவலர் ஒன்றியம் சார்பில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. கடந்த 2004க்கு பிறகு நியமனம் செய்யப்பட்ட அரசு அலுவலர் ஆசிரியர்களுக்கு செயல்படுத்தும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், தொழில் வரி ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் வலியுறுத்தி வருகிறது. இக்கோரிக்கைகளுக்காக சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை அருகில் அரசு ஊழியர்கள் செவ்வாயன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இந்த 25 அம்ச கோரிக்கைகளிலே மிக முக்கியமானதாக 2004க்கு பிறகு பணியமர்த்தம் செய்யப்பட்ட அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்வோம் என்று மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சார அறிக்கையிலே கூறப்பட்டதன் விளைவாக அதனை முழுமையாக ரத்து செய்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு தமிழக அரசு அலுவலர்களுக்கென்று தனியான ஊதிய குழு அமைக்கப்பட வேண்டும், அமைச்சு பணியாளர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், களப்பணியாளருடைய ஊதிய முரண்பாடுகளை கலைந்தெறியப்பட வேண்டும், தொழில் வரி ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமையன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 23,000 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,875 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 52 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 48,950 ரூபாயாக இருந்தது.
மதுரை மத்திய சிறையில் கைதிகளால் மீன் பண்ணை அமைக்கப்பட்டு மீன் விற்பனை துவங்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள சிறைகளில் கைதிகளால் தயாரிக்கப்படும் பொருட்களை விற்பனை செய்வதற்கு சிறப்பு அங்காடிகள் துவங்கப்பட்டுள்ளன. மதுரை மத்திய சிறையில் கைதிகளால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் விற்பனையை சிறைத்துறை டிஐஜி முகமது ஹனீஃபா துவக்கி வைத்தார். சிறை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டியில் கைதிகள் மீன்களை வளர்ப்பதற்காக சிறிய மீன் குஞ்சுகளை விட்டார். முதன்முறையாக மதுரை மத்திய சிறையில்தான் கைதிகள் நடத்தும் மீன் பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு மீன் வளர்க்க பயிற்சி பெற்ற போலீசார் உதவியுடன் கைதிகள் மீன்களை வளர்க்கும் பணியில் ஈடுபட உள்ளனர். இந்த பண்ணையில் வளர்க்கப்படும் மீன்கள் சிறையில் அமைக்கப்பட்டுள்ள அங்காடியில் உயிருடன் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் கைதிகள் கோழி, ஆடு உள்ளிட்ட கால்நடைகளை வளர்க்க எதிர்கால திட்டம் இருப்பதாக டிஐஜி முகமது ஹனீஃபா தெரிவித்தார். சொல்லுவாங்க பிசினஸ் எல்லாம் நிறைய பேர் சும்மா இருக்காங்க அப்படின்ட்டு. கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணா அவங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. அமைதி நல்லவும் அவங்களும் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. அதோட இனிஷியேட்டிவ் தான் எல்லாம் அந்த பிசினஸ்ல யாருக்கு இந்த மீன் பண்ணையில இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களை ஈடுபடுத்தி இதை ரெடி பண்ணலாம். சோ முதல்ல மீன் ஆரம்பிச்சு அப்புறம் கோழிக்கு போவோம். அடுத்தாப்புல சந்தர்ப்பங்கள் இருந்தால் ஆடுகள், மாடுகள் வளர்க்கப்படும். மதுரையின் சிறப்பு உலகெங்கும் பரவட்டும். சிறை அங்காடியில் காய்கறிகள், ரெடிமேட் ஆடைகள், முறுக்கு, தட்டை, ஹல்வா போன்ற தின்பண்டங்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கைதிகளால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.